எல்லாருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு ரிட்டர்ன்ஸ் சம்மந்தமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அண்டு அப்டேட் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வெல்கம் டு ஆர்த்திஸ் டாக்ஸ் இன்ஃபோ. இப்போது ரிஜிஸ்ட்ரேஷனோட ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆதார் ஓடிபி இருக்கு அண்ட் ஆதார் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. இதுல என்ன அப்டேட்னா, ஆதார் ஓடிபி வச்சு ஃபைல் பண்றதா இருந்தா அதை ப்ராசஸ் அக்செப்ட் ஆகிக்கும். ஒருவேளை ஆதார் ஓடிபி ப்ராசஸ் ஆகலை அப்படின்னா நம்மளை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்றாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரா போய் அந்த ஆதார் பயோமெட்ரிக்ல நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, நம்ம அப்பாயின்மெண்ட் வேணும் போது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஆதார் ஓடிபி அக்செப்ட் ஆகலைன்னா அவங்க உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த டேட்ல நீங்க பயோமெட்ரிக் வச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. பயோமெட்ரிக் வைக்க போகும்போது நீங்க என்னென்னலாம் கொண்டு போகணும்னா, ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போகணும். அப்பாயின்மெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போகணும். ஒரிஜினல் ஆதார் பேன் இதை எடுத்துட்டு போய் தான் பயோமெட்ரிக்ல வைக்கணும். ஸோ இப்போ இது மேஜர் ஸ்டேட்ஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சில ஸ்டேட்ஸ்ல சீக்கிரமா கொண்டு வந்துருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நோட்டிபிகேஷன் 38/2023. இதுல பேங்க் அக்கௌண்ட் வேலிடேஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல இருந்து 30 டேஸ்க்குள்ள நம்ம வேலிட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துடணும். இப்போ என்னன்னா, செப்டம்பர் 1, 2024 இருந்து யாரெல்லாம் வேலிட் பேங்க் அக்கௌண்ட் வேலிடேட் பண்ணலையோ அவங்களால ஆகஸ்ட் 2024 GSTR 1 ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியாது. GSTR 1 ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னா நம்மளால GSTR 3Bயும் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வேலிட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கலையோ அவங்க இமிடியேட்டா வேலிட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்து வேலிடேட் பண்ணா மட்டும்தான் அவங்களால ஆகஸ்ட் 2024 ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ண முடியும். அடுத்த வீடியோல இதோட சில அப்டேட்ஸோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.